நான் இருந்த இயக்கத்தில் எனக்கென்று ஒரு தனி அணியையோ நான் என்றும் உருவாக்கியதில்லை, உருவாக்க வேண்டுமென நான் என்றுமே எண்ணியதில்லை. கட்சியின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு என்னுடைய கடமை ஆட்சி வந்திருக்கிறேன் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அதிமுகவாக இல்லை. திருத்தக்கூடாத கழக விதியாக இருந்த தொண்டர்கள்தான் தலைமைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எம்ஜிஆரின் விதி திருத்தப்பட்டது. தொண்டர்களின் உரிமை பறிக்கப்பட்டது. அம்மா வழிநடத்திய அதிமுக இன்றைக்கு இல்லை. தனக்கான தன் பதவியை மட்டுமே குறியாக கொண்ட ஒருவரின் ஒரு சுயநல அரசியலால் எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திமுக அபகரிப்பு திமுக இன்றைக்கு மாறியிருக்கிறது. பெரியார் தந்த திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராகவும் அண்ணா தந்த சமூக நீதிக்கு முரணாகவும் செயல்பட்டு வருகிறது. பறிக்கப்பட்ட உரிமையினை மீட்க போராடினேன். சட்ட போராட்டத்தினையும் நான் நடத்தினேன். தலைமைக்கு உண்மையாக உழைத்ததற்கு, தலைமைக்கு விசுவாசமாக நடந்து கொண்டதற்காக குறுக்கு வழியில் வந்தவர்களால் நான் எப்படியெல்லாம் பழிவாங்கப்பட்டுள்ளேன் என்பதை உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அப்படி பழிவாங்கப்பட்ட என்னை அன்போடு அழைத்து பண்போடு பாசம் காட்டி அம்மாவின் அரவணைப்பை எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் வழங்கியிருக்கிற கரம் பிடித்து வழிகாட்டிய தலைவர் அவர்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள். சட்டத்தை வளைத்து திட்டம் போடலாம், கழக சட்ட விதியை மாற்றி வட்டமும் போடலாம், தொண்டர்களின் உரிமைகளை பறித்துவிட்டு தொண்டைகளிய கத்தலாம், கட்சியை கைப்பற்றலாம். ஆனால் வெற்றி பெற முடியுமா என்றால் இல்லை. தொடர் தோல்விதானே தொடர்கதையாக அங்கே இருக்கிற சுயநல பிடித்த அகம்பாவம் பிடித்தவர்களுக்கு இருக்கிறது. இனியும் அவர்கள் தோல்வி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். 8 தோல்வி அல்ல, 10 தோல்வி அல்ல, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இன்னும் தோல்வியைத்தான் அவர்கள் காணப்போகிறார்கள் என்பதனை இங்கே குழுமியிருக்கின்ற கூட்டம் நிரூபித்து காட்ட இருக்கிறது. எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக இன்று இல்லை. அம்மா வளர்த்த அதிமுக என்றும் இல்லை. அதிமுகவோ திமுகவோ இல்லை. இது இன்று அபகரிப்பு திமுகத்தான் மாறியிருக்கிறது, மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இனிமேலும் அதில் பயணிப்பது தன்மானத்திற்கு கேடானது, திராவிடத்திற்கு மாறானது என்பதை உணர்ந்துதான் 75 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட சித்தாந்தத்தையும் சமூக நீதியும் தடம் பெறலாமல் காத்து வரும் திராவிட முன்னேற்ற கழகம், அதனை தலைமையேற்று சிறப்பாக வழிநடத்தும் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களின் தலைமையினை ஏற்று தாய்க்கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டனாகத்தான் நான் இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதனை மிக்க பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை அண்ணா கண்ட திமுகவில் இணைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாய்க்கழகத்தில் இணைந்ததை பெருமையாக நான் இன்றைக்கு மனம் இதய சுத்தியோடு இங்கு கூறிக்கொள்வதில் பெருமையும் கொள்கிறேன். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் ஒன்று என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதனை அப்படியே ஏற்றி இன்று தாயன்புடன் என்னையும் தளபதி அவர்கள் என்னுடன் பயணித்த உடன்பிறப்புகளையும் அன்போடு அரவணைத்து பண்போடு பாசம் காட்டும் தந்தை பெரியாரின் சுயமரியாதையும் தன்மானத்தையும் பேரறிஞர் அண்ணாவின் அறிவையும் தெளிவையும் பெற்றுள்ள முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் தமிழ் மொழி பற்றையும்
அரசியல் ஞானத்தையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய விவேகத்தையும் ஒருங்கே பெற்றுள்ள திராவிட ஆட்சியின் நாயகர் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய திருநாடை பாராட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தேசியம் என்ற பெயரில் மதவாத அரசியல் என்பது வெறும் பேச்சு, வெற்று பேச்சு. இன்று இங்கு எப்போதும் திராவிடமே நமர் உயிர் மூச்சு. நம்முடைய இந்த இணைப்பு சிலருக்கு வெறுப்பை தந்திருக்கிறது, சிலரது தூக்கத்தையும் கெடுத்திருக்கிறது. எதிரணியினரின் வெற்றி வாய்ப்பை முற்றிலுமாக தடுத்ததற்கென்றால் அதன் மூல காரணமாக இருப்பவர் கண்ணுக்கெட்டிய தூரமேறி எதிரிகளே இல்லை என்ற சொல்லை நடைமுறைப்படுத்துகிறவர், பதறாத பண்பாளர், சிதறாத சிந்தனையாளர், கட்சியை மட்டுமல்ல ஆட்சியை வழிநடத்துவதிலும் சரி, தோழமை கட்சியினரை மாண்போடு நடத்துவதிலும் சரி, இவரை போல ஒரு பக்குவப்பட்ட தலைவர் இந்தியாவிலே இல்லை என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கழக தலைவர் திராவிட தளபதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையை ஏற்று பயணிப்பதில் நான் உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். எங்களை தாய் கழகத்துடன் இணைத்துக் கொண்டதில் பெருமையும் கொள்கிறோம்.